ஒரு பிரச்சனை உருவாகிவிட்டது, அதை தீர்வு காண்பது எப்படி என்பதை ஒரு மனிதன் முதலில் சற்று யோசிக்க வேண்டும், முன்னோர்களை அனுசரிக்க வேண்டும், நல்ல வழிகாட்டியை நாட வேண்டும். தீராத வியாதி இருக்கும், பல டாக்டரிடம் செல்வார்கள், எங்குமே மருத்துவம் எடுபடாது. இறுதியில் ஜோதிட ரீதியாக ஆதாரம் பார்க்கும் பொழுது அந்த திசாபுத்தி ஓடிவிடும், வியாதி தானாகவே சரியாகிவிடும். இதைத்தான் ஆண்டவன் சக்தி என்று சொல்கிறோம். இது கர்மவினை பயன் என்றும் சொல்லலாம். இதை ஏன் இங்கு சொல்கிறேன் என்றால், முதலில் எங்கிருந்து பிரச்சனை உருவாகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காய்ச்சல் வந்தாலோ தலைவலி வந்தாலோ அதை நீங்கள் முதலில் எதனால் ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும். வெறும் மாத்திரை சாப்பிட்டு விட்டு சரியாகிவிடும் என்றால் அது தவறு. ஏனென்றால் வயிற்றை சுத்தம் செய்ய வேண்டும். அதுபோல் நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல நல்ல வழிகள் உண்டு. எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை என்னவென்றால், கிழக்கை நோக்கி சூரிய பகவானை பார்த்தபடி அந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும். மாத்திரை சாப்பிடுவதற்கு முன்பு கொஞ்சம் போல் தண்ணி குடிக்க வேண்டும். அந்த மாத்திரை சாப்பிட்ட பின்பு மீண்டும் தண்ணி குடிக்க வேண்டும். அடுத்து 2 நிமிடம் கழித்து தான் அடுத்த ஒரு மாத்திரை சாப்பிட வேண்டும். இப்படியெல்லாம் விஞ்ஞானத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னோர்களும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், கிழக்கை நோக்கி அமர்ந்தபடி மாத்திரையை சாப்பிட்டால் வியாதி வெகு சீக்கிரம் குணமடையும். வாழ்க்கை என்பது ஒருவித பயணம். சாதாரணமாக நாம் பிரயாணம் செய்வதற்கு முன்பு எத்தனை நாள் பிரயாணம், எப்படி போக வேண்டும், என்னென்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டு செல்கிறோம். அதுபோல் வாழ்க்கை பிரயாணத்தில் பிளானிங் கண்டிப்பாக வேண்டும். அதாவது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற அட்வான்ஸ் மைண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே சிந்தித்து கொள்ள வேண்டும். அப்படி சிந்தித்து செயல்படும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை குறைத்து கொள்கிறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்ப்பதில் தவறில்லை. 40 நாள் போக வேண்டும், ஓராண்டு காலம் போக வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். அது முற்றிலும் தவறு. அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஜோதிடர் தான் இருந்தார். அந்த ஜோதிடர் காலையிலிருந்து மாலை வரை ஜாதகம் பார்த்து மிகவும் ஓய்ந்து போய் விடுவார், டயர்டாகி விடுவார். அவரால் எதுவும் செய்ய இயலாது. அதனால் அவர் என்ன சொல்வார், மாலை வேளைகளில் ஜாதகம் பார்க்கக்கூடாது என்று. அது தவறு. இன்று இரவு தான் பகலாக இருக்கிறது, பகல் தான் இரவாகி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. பல பேர் 12 மணிக்கு முன்பே உறங்குவதில்லை. இப்படி கடந்த நிகழ்ச்சியில் மாலை வேளையில் ஜாதகம் பார்ப்பது தவறில்லை என்று சொல்லியிருந்தேன். அதே வேளையில் ஒரு குழந்தை பிறந்த உடனேயும் ஜாதகம் பார்க்கலாம். ஏனென்றால் அந்த குழந்தையினுடைய உடல் அம்சங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். உடலில் ஏற்பட போகக்கூடிய வியாதிகளையும், அந்த குழந்தையினுடைய மனநிலையும், அந்த குழந்தைக்கு கிரகங்கள் எவ்வாறு தாக்கங்கள் செய்யும் என்பதையும் தெரிந்து கொண்டு ஆரம்பத்திலிருந்தே நாம் அதை சரியாக கட்டுப்பாடுபடுத்தி கொண்டு வரலாம். இதைத்தான் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், தான் முன் செய்த வினை தானே அனுபவிப்பர், பூந்தாமரை பொறியொழிக்க வேந்தாரை போப்போ என்று வெறுத்தாலும் போகுமோ விதி என்று கூறியிருக்கிறார்கள். ஆக தலைவிதி என்பது உண்டு. அதனால் பல கஷ்டங்களை அனுபவிக்க போகிறோம். ஆனால் அந்த கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு முன்பே நாம் சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு மனதையாவது சமாதானப்படுத்தி கொள்ளலாம். உதாரணத்திற்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு சில காய்ச்சல் சம்பிரதாயங்கள் இருக்கும். அந்த காய்ச்சல் சமாச்சாரங்கள் இருக்கும் பொழுது அதற்குரிய ஆகாரங்களை மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு தகுந்தால் போல் நாம் பிரயாணம் செய்யும் முன்பு சில அம்சங்களை தேடிக்கொள்ளலாம், அல்லது அந்த பிரயாணத்தை தவிர்க்கலாம். அந்த குழந்தையினுடைய வயது, குறிப்பிட்ட வயது வரும் வரை அந்த குழந்தையினுடைய ஜாதகம் இப்படி தான் இருக்கிறது என்று நாம் பொறுமையையும் கடைபிடிக்கலாம். ஜாதக பொருத்தம் என்பது மிக மிக முக்கியம். இதில் சில தவறுகள் ஏற்படுகின்றன. நட்சத்திர பொருத்தம் பார்ப்பார்கள். 10க்கு 5 பொருத்தம், 6 பொருத்தம், 7 பொருத்தம் இருக்கும். அதை வைத்து திருமணம் செய்து விடுவார்கள். ஆனால் ஜாதக பொருத்தம் பார்ப்பார்கள். இந்த ஜாதக பொருத்தம் பார்ப்பதில் கூட சில தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன. அதனால் வாழ்க்கையே பாதிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் உள்நோக்கமே அதுதான். ஜோதிடத்தை நம்புவர்களும் சரி, நம்பாதவர்களும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது பல உண்மைகள் புலப்படும்.
ஜாதக பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்க்கக்கூடாது. நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துவிட்டு 7 பொருத்தம் இருக்கிறது, 8 பொருத்தம் இருக்கிறது, 10க்கு இத்தனை பொருத்தம் போதும் என்று நியமித்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் ஜோதிடர்களாக ஆகுவது தவறு. அப்படி நீங்களே சுயமாக ஜோதிடராக ஆகும்போது உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், ஒரு ஜாதகத்தில் இதர விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டி உள்ளது. ஏன் லக்னத்தை கணித்து 12 கட்டத்தை முன்னோர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அவை யாவையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நவாம்சம் பார்க்க வேண்டும். இது போக கைரேகை பார்ப்பது மேலும் நல்லது. எண்கணிதப்படியும் எப்படி இருக்கின்றது பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு 3ஆம் எண்ணில் ஒருவர் பிறந்து இதில் ஏதேனும் ஒரு எண்ணில் பெண்ணோ ஆணோ இருந்தால் ஓரளவுக்கு அனுசரித்து போய்விடும். அதே நேரம் 2ஆம் எண்ணில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு 8ஆம் எண்ணை கொண்டு இணைப்பார்கள். அப்படி இணைக்கும் பொழுது அந்த தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைந்து விடுகிறது. காரணம் என்ன? 8 சனி பகவானுடைய ஆதிக்கம், 2 சந்திரனுடைய ஆதிக்கம் மனநிலையை பாதிக்கும்படியாகவே சில வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் சில காலகட்டங்களில் காதல் திருமணம் வெற்றிகரமாக அமைந்து விடுகிறது, அரேஞ்ச்மெண்ட் வெற்றிகரமாக அமைவதில்லை. ஆக நிச்சயம் செய்து வைத்த ஒரு திருமணம் தவறு ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். ஆதலால் எண்கணிதத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன்.